ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 309வது சிறப்பு பதிவு வேண்டிய வரம் தந்து செல்வ மழையில் நனையும் சமயபுரம் மாரியம்மன் சக்தி லீலை என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவரது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை விளக்கியுள்ளேன். தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். திருச்சியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் காவேரியின் வடகரையில் அமைந்துள்ளது சமயபுரத்தில் உள்ள மாரியம்மன் திருக்கோவில். அம்மன் கோவில்களில் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை விடவும் அதிக அளவில் வருமானம் ஈட்டுவது சமயபுரத்தாள் திருக்கோவிலே. மாதம் 2 முறை அங்கு உண்டியல் காணிக்கை எண்ணப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் ரூ 80 லட்சம் முதல் ரூ 1 கோடி வரையும், ஏறக்குறைய 1 முதல் 2 கிலோ தங்கம், 3 கிலோ வெள்ளியும் காணிக்கையாக பக்தர்களால் உண்டியலில் போடப்பட்டு எண்ணப்படுகின்றன. இவை போக வெளிநாட்டு பணமும் போடப்படுவது உண்டு. இதற்கான முக்கிய காரணம் மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய அம்மனின் தவக்கோலமே. முதலில் தல வரலாறு அறிந்து கொள்வோம். முன்னொரு காலத்தில் ஆதிபராசக்தி துர்க்கை அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு மிகவும் உக்கிரமான ரூபம் கொண்டிருந்தார்கள். ஸ்ரீரங்கம் திருவரங்கநாதர் கோவிலில் இந்த அம்மனின் சன்னதி இருந்தது. அப்போது வைணவி என்ற பெயர் இந்த அம்மனுக்கு இருந்தது. அம்மனின் உக்கிரம் தாங்க முடியாமல் போனதால் அப்போது அக்கோவிலை நிர்வகித்த ஜீயர் சுவாமிகள் அச்சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்த ஆணையிட்டார். அவ்வாறு எடுத்து சென்றவர்கள் தற்போதுள்ள இனாம் சமயபுரத்தில் சற்று நேரம் வைத்துவிட்டு பின் தென்மேற்காக அமைந்துள்ள வேலங்காடுகள் சூழ்ந்த இடத்தில் கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு மீண்டும் அவ்விடம் விட்டு எடுக்க இயலாததால் சிலையை அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர். அதுவே தற்சமயம் சமயபுரத்தாள் கோவில் உள்ள இடம் ஆகும். அப்போது காட்டு வழியாக சென்ற வழிப்போக்கர்கள் அம்மன் திருவுரு கண்டு அதிசயப்பட்டு ஊர் மக்களிடம் கூறி அந்த அம்மனை கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரிட்டு வழிபடத் துவங்கினர். அக்கால கட்டத்தில் விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மேல் படையெடுத்து வந்து கண்ணனூரில் முகாமிட்டார். அப்போது அவர் தான் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதம் செய்தார். அவ்வாறே வெற்றி பெற அப்போதைய மன்னர் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் கிபி 1706ஆம் ஆண்டு அம்மனுக்கு கோவில் கட்டினார் என்று வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. ஆக 420 ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோவிலே தற்சமயம் சமயபுரம் மாரியம்மனாக பெயர் பெற்று விளங்குகிறது. முதலில் மாரியம்மன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து பிடிமண் எடுத்து வந்து இந்த கோவில் கட்டப்பட்டது. அந்த இடத்தில் ஆதி மாரியம்மனாக செல்லாண்டி அம்மன் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார்கள். இவர்களுக்கு முதல் பூஜை செய்த பின்னரே அன்னைக்கு பூஜை வழிபாடுகள் துவங்க பெறும். சமயபுரத்தாள் ஆதிசக்தி தனது 8 திருக்கரங்களில் கத்தி, கபாலம், சூலம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசம் ஆகியவற்றை ஏந்தி உள்ளார்கள். நெற்றியில் திருநீறு மற்றும் குங்குமம் இட்டுள்ளார்கள். அம்மனின் தலைக்கு மேல் 5 தலை நாகம் படம் விரித்த நிலையில் காட்சி தருகிறது. இடது காலை மடித்து வைத்துள்ள அவர்களின் வலது காலின் கீழ் 3 அசுரர்களின் தலைகள் காணப்படுகின்றன. அம்மன் மனிதனின் நான் என்ற ஆணவம்,
கன்மம் என்ற செய்த தீவினைகள், பாவங்கள், மாயா என்ற மாயையால் தான் உடல் என்று நினைத்து மனிதன் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரங்களுக்கு உட்பட்டு செய்யும் அசுர வினைகளை போக்குபவராக இவ்வாறு செய்கிறார். ஞானம் பெற முதல் வழி இதுதானே. 27 நட்சத்திரங்களும் 27 எந்திரங்களாக திருவாசியில் அடக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. மகாமாரியாக அம்மன் அனைத்து சக்திகளையும் தன்னுள் அடக்கி இங்கு அரசாட்சி செய்கின்றார். ஆகவே இந்த அம்மனுக்கு அகிலாண்ட நாயகி, சாம்பிராணி வாசகி, கௌமாரி, காரண சௌந்தரி, சீதள தேவி, கண்ணபுரத்தாள் போன்ற திருநாமங்களுடன் 1000 கண்ணுடையாள் என்ற திருநாமமும் பொதிகின்றது. அதற்கு முன்பு நடந்த ஓர் உண்மை கதையே காரணம் ஆகும். அது மிகவும் சுவாரஸ்யம் மற்றும் அற்புதம் பொலிந்த திருக்கதையாகும். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அம்மன் சிறையுள்ள இடத்தருகே காட்டு வழியான அதில் ஒரு திருமண கோஷ்டி பயணம் செய்து கொண்டிருந்தது. அப்போது அங்கு திடீரென வந்த கொள்ளையர்கள் அவர்கள் நகைகள், விலையுயர்ந்த ஆடைகளை கொள்ளையடித்தது மட்டுமல்லாமல் புதுமண பெண்ணின் கணவனையும் கடத்தி சென்றனர். தாலி கட்டி ஒரு நாள் கூட ஆகாத நிலையில் இவ்வாறு ஆனது கண்டு மனம் பதறிய மணமகள் அங்கு எழுந்தருளி இருந்த அன்னையிடம், அன்னையே, என் கணவனை திருப்பி தாருங்கள், இல்லாவிட்டால் நான் உங்கள் முன்னாலேயே தற்கொலை செய்து கொள்வேன் என்று கதறினாள். அப்போது அங்கு திவ்ய தேஜஸுடன் மஞ்சள் புடவை அணிந்த நடுத்தர வயது பெண்மணி ஒருவர் வந்தார்கள். மகளே, கலங்காதே, உன் கணவன் நாளை திரும்பி வந்து விடுவான். இது என் வாக்காகும். என் தலைமுடியை பிரித்துப்பார் என்று கூற திகைத்த அந்த பெண் அவ்வாறே செய்தாள். அதில் 1000 கண்கள் தெரிந்தன. ஆ என அதிர்ச்சியில் அலறிய மங்கை பின்னர் வந்தது அன்னையே என்பதை புரிந்து கொண்டு அவர் திருப்பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தாள். அன்னை கூறியபடியே மறுநாள் கள்வர்கள் நாயக்க மன்னரின் காவலர்களால் பிடிபட்டு கணவன் சுகமாக அப்பெண்ணிடம் வந்து சேர்ந்தான். நடைபெறும் பச்சை பட்டினி என அம்மன் இருக்கும் விரதம் 28 நாட்கள் முடிவாக 4/4/26 அன்று சனிக்கிழமை முடிவுற உள்ளது. மார்ச் 8ஆம் தேதி இவ்விரதம் துவங்கியது. அப்போது பெண்களும் மஞ்சள் ஆடை அணிந்து உபவாசத்தில் ஈடுபடுவார்கள். மாசி மாதம் கடைசி ஞாயிறன்று ஆரம்பிக்கும் இத்திருவிழாவில் பூச்சொரிதல் விழா நடைபெறும். அப்போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும். அதன்பின் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கும் 28 நாட்களிலும் உலக நன்மைக்காக தவக்கோலத்தில் இருப்பார். மகிஷாசுரனை வதைத்த தன் உக்கிர ஸ்வரூபம் மறைந்து பச்சை பட்டினி விரதம் இருந்து உலக மக்களின் நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களை நோய்கள், தீவினைகள் அணுகாது காக்கவும் அவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் அருளவும் ஒவ்வொரு ஆண்டும் அன்னை இவ்வாறு தவக்கோலம் மேற்கொள்ளும் போது அவருக்கு சமைத்த உணவு நைவேத்தியமாக வைக்கப்படாது. வழக்கமாக அம்பாளுக்கு தினந்தோறும் 6 கால பூஜையில் 6 விதமான தளிகைகள் நைவேத்தியமாக இருக்கும். ஆனால் இந்த 28 நாட்களிலும் இளநீர், பானகம், உப்பில்லாத நீர்மோர், துள்ளு மாவு, கரும்பு, பல வகைகள் மட்டுமே நைவேத்தியமாக படைக்கப்படும். இடைப்பட்ட அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடத்தப்பெறும். சமயபுரத்தாள் விக்கிரகம் மூலிகைகளால் ஆனதால் இங்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம். அம்மனை எப்போதும் குளிர்ச்சியாக வைத்திருக்க கருவறையை சுற்றிலும் நீர் சூழ்ந்தபடி இருக்கும். கருவறையின் பின்புறம் அன்னையின் திருப்பாதங்கள் இருக்கும். இதற்கு மலர் சூடி தீபமேற்றி பக்தர்கள் வழிபடுவார்கள். தைப்பூசத்தின் போது அம்மன் கொள்ளிடக்கரையில் நீராட வரும்போது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலிலிருந்து பெருமாள் தங்கையான அம்மனுக்கு ஆலயத்திலிருந்து பட்டுப்புடவைகள், மாலைகள், தளிகைகள் அனுப்பி வைக்கும் வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது. அடுத்து சித்திரை மாத முதல் செவ்வாய், இந்த மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதியன்று சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்க இருக்கிறது. 13 நாட்கள் கோலாகலமாக இவ்விழா நடத்தப்பெறும். சித்திரை திருவிழா 10ஆம் நாளில் நீர்த்தலமான திருவானைக்காவலிலிருந்து அருள் புரியும் ஜம்புகேஸ்வரர் தன் துணைவிக்கு
சீர்வரிசை அனுப்பி வைப்பார். இங்கு உயிர் பலி கிடையாது. கருணையே வடிவான அன்னை பிற உயிர்களை பலி கொடுப்பதை விரும்புவது இல்லை. மாவிளக்கும் எலுமிச்சை மாலையுமே அன்னைக்கு உகந்தவை. அம்மன் சிவரூபமாக அதிசக்தியுடன் இங்கு எழுந்தருளி இருப்பதால் இங்கு விபூதி விசேஷ பிரசாதமாக வழங்கப்படுகிறது. பிற அம்மன் கோவில்கள் போல் இங்கு பண்டாரத்தார் பூஜை செய்வது கிடையாது. சிவாச்சாரியார்களே சிவசக்தி சுரூபிணிக்கு பூஜிக்க தகுதியானவர்கள். பக்தர்கள் தங்கள் குறைகளை ஒரு காகிதத்தில் எழுதி இங்குள்ள ஸ்தல விருட்சமான வேப்பமரத்தில் கட்டி பிரார்த்தித்தால் அவர்களது குறைகள் உடனே நிவர்த்தி ஆகின்றன. இங்கு குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் கரும்பு துளி எடுத்தல் என்ற விசேஷ பிரார்த்தனையை மேற்கொண்டு குழந்தை பேறு அடைய பெறுகிறார்கள். அன்னையின் அருளால் கருவுற்று சீமந்தம் முடிந்த பின் சீமந்த புடவை வேஷ்டியை பத்திரமாக வைத்து இருப்பார்கள். குழந்தை பிறந்த 6வது மாதத்தில் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். அன்று பத்திரப்படுத்திய துணிகளை மஞ்சள் நீரில் நனைத்து கரும்பு தொட்டில் தயார் செய்து அதில் குழந்தையை கிடத்துகிறார்கள். அந்த தொட்டிலை பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல தாய் பின்தொடர 3 முறை கோவிலை வலம் வந்து பிரார்த்தனையை நிறைவேற்றுகின்றார்கள். துணிகளை பூசாரிகள் எடுத்துக்கொண்டு கரும்பை பக்தர்களுக்கு விநியோகிக்கின்றார்கள். முன்பு அம்மன் உக்கிரமாக இருந்ததால் காஞ்சி பெரியவரின் ஆலோசனைப்படி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி வடிவம் கொண்ட 3 விநாயகர்களை பிரதிஷ்டை செய்தனர். இந்த பிரதிஷ்டை வாயிலாக அம்மனின் மூல விக்கிரகத்தில் இருந்த கோரை பற்கள் அகற்றப்பட்டு சாந்த சுரூபம் அடைந்தார். அதன் பின் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் 1970 நடத்தப்பெற்றது. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தனக்கு கிடைத்த நன்கொடைகள் மூலம் கோவிலுக்கு ஒரு முறை குடமுழுக்கு நடத்தி உள்ளார். மூலவர் கற்பக்கிரக விமானம் தங்கத்தகடுகளால் வேயப்பட்டு உள்ளன. தங்கத்தின் எடை 71 கிலோ, செம்பின் எடை 3 கிலோ. அதன் மதிப்பை தற்சமயம் கணக்கிட்டால் அம்மனின் செல்வ வளம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போவதை புரிந்து கொள்ளலாம். அம்மனுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாலாலயம் செய்து பின்னர் ஆலய பீடத்தில் மீண்டும் அமர்த்துகிறார்கள். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் லட்சக்கணக்கில் மக்கள் திரளுவார்கள். பார்வை இழந்த சிவந்திலிங்க சுவாமிகள் அன்னையின் மீது அருட்பாக்கள் பாடி கண்ணொளி மீண்டும் கிடைக்க பெற்றார். தற்காலத்திலும் 2 கண் பார்வையும் ஒருங்கே இழந்த நடிகர் தியாகராஜ பாகவதர் 48 நாட்கள் விரதம், அதாவது 1 மண்டலம் விரதம் இருந்து சமயபுரத்தில் தங்கி பூஜைகள் செய்து இழந்த தன் கண் பார்வையை மீண்டும் பெற்றார். அம்மை நோய் பீடித்தவர்கள் தங்கி குணம் பெற தனி மண்டபம் இங்கு உண்டு. இங்கு நோயாளிகளுக்கு தினமும் அம்மனின் அபிஷேக தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்பெற அதை அருந்திய அவர்கள் விரைவில் பூரண குணம் அடைந்து வீடு திரும்புகிறார்கள். கோவிலின் முன் மண்டபத்தில் படுத்து உறங்குபவருக்கு அர்த்த ஜாமத்தில் அம்மனின் கொலுசு சத்தம் கேட்கும் அதிசயம் இன்றும் நிகழ்கிறது. தான் உலக மக்களுக்கே பாதுகாவலாக விளங்குவதை புரிய வைக்கவே தினமும் அம்பாள் தன்னை இவ்வாறு வெளிப்படுத்துகின்றார்கள். வேண்டியவை அனைத்தும் நிறைவேற்றும் அன்னை வைணவ சைவ ஒற்றுமையை நிலைநாட்ட 2 கோவில்களிலிருந்தும் சீர்பெறும் ஒரே தாய். ஜாதி, மதம், மொழி, நாடு என பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் அன்னையாக விளங்குவதால்தான் இந்த தாய்க்கு இத்துணை மகத்துவம். அதீத செல்வ வளத்துக்கான ரகசியம். மகமாயி, மாகாளி, துர்க்கை அவதார சமயபுரத்து மாரியம்மன் புகழ் வாழ்க. அவர்தம் பக்தர்கள் மென்மேலும் வேண்டிய நலமும் வளமும் எப்போதும் பெருக. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.